சென்ற ஆட்சியாளர்கள் அறிவித்து அதுக்கு 2 முறை சர்வே எல்லாம் இங்கே எடுக்கப்பட்டது. அதுக்கு நாம் வந்து இந்த மக்காச்சோளம் இருக்கிறது இங்கே மற்ற இதுகள்லாம் இருக்குது என்பதை கூட நாங்கள் சொன்னோம். வந்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த வேளாண்மைத்துறை அமைச்சரே அது சம்பந்தமாக நான் நேரடியாக சந்தித்த போது நீங்கள் வந்து போதுமான கரும்புகள் உங்கள் ஆலையில் இல்லை, அது இருந்ததுன்னா நம்ம முயற்சி பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ ஆனால் அப்போ வந்து கரும்புகளும் கிட்டத்தட்ட அப்போ 2 லட்சம் டன் நம்ம பக்கமாக அரைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எதிர்பார்த்து 4 லட்சம் டன்னாவது அரைக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அதுதான் நமக்கு பிரச்சனையா அல்லது வேறு என்ன என்பதையும் ஆய்வு செய்து அந்த ஒரு துணை ஒரு உற்பத்தி ஆலையும் இங்கே வந்தால் நமக்கு கூடுதலாக இருக்கும். அதே போல நம்ம சக்தி போன கூட்டத்திலே சொன்னாங்க, இங்கே நம்மளுக்கு சொந்தமான இடங்கள் நிலங்கள் நிறைய இருக்கு. அதிலேயே சூரிய ஒளியிலே மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டையே நாம் உருவாக்கக்கூடாது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதையும் நீங்கள் கவனத்திலே கொண்டால் நம்முடைய ஆலை லாபத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இப்போ இருக்கக்கூடிய கோஜன், அது சென்ற முறை நானே அந்த கேள்வியை கேட்டேன், எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது, தமிழக அரசுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், அதில் எவ்வளவு அவர்கள் நமக்கு தொகை கொடுத்திருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவு தொகை வரவேண்டிருக்கிறது என்ற கணக்கை நம்முடைய கணக்காளர் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சென்ற ஆண்டு பார்க்கின்ற போது உற்பத்தி சென்ற ஆண்டு அல்ல, ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப ஆர்வமாக கரும்பு விவசாயிகள் விவசாயம் செய்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக மிக 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 தொய்வான நிலையிலே அது சென்று விட்டார். 3 காரணங்கள். ஒன்று விலை, 2வது பூச்சி, 3வது பூச்சால் மகசூல் குறைந்தது, 4வது இந்த 3வது இந்த வெட்டக்கூடிய நேரத்தில் விவசாயிகள் படக்கூடிய துன்பங்கள் வேற. இந்த 3 தான் நம்ம ஆலைக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய காரணம். பணங்கிறது பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக பணம்னா வரப்புல சங்கராலையா 15 நாளில் பணம் கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. அந்த ஒரு பேர் நமக்கு உண்டு. இப்போ பக்கத்து ஆலைகள்லாம் ரொம்ப கால கடத்தினாங்க, இன்னும் கூட பணம் கொடுக்காம சில ஆலைகள்ல இருக்காங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை. எங்கே கடை வாங்கினப்போ என்ன பண்ணுறோம், விவசாயிகளுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவோம். எனவே அந்த நிலைப்பாட்டிலே இந்த ஆண்டும் நாம் அந்த பணம் கொடுப்பதை தடையில்லாமல் அந்த பணத்தினை கொடுத்து விட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அப்படி நம்ம கொடுத்து நம்முடைய விவசாயிகளை ஊக்கப்படுத்துகின்ற போது இந்த தொகைக்கு இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய தொகைக்கு விவசாயிகள் கரும்பு கண்டிப்பாக பயிரிடுவதற்கு முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஊக்கப்படுத்தக்கூடிய கேர் டிபார்ட்மெண்ட் களப்பணியில் இருப்பவர்கள் இன்னும் கூடுதலாக அவர்களை நியமித்தாலும் சரி, அல்லது பகுதிகளை இன்னும் கூடுதலாக விரிவாக்கம் செய்தாலும் சரி, அவர்களை ஊக்கப்படுத்தி இந்த கரும்பு பயிரிடக்கூடிய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுகளை இந்த கூட்டத்தை இதை போல நீங்கள் தொடர்ந்து கூட்டினால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். எல்லாமே பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க. எனவே அதை போல விரைவாக முடித்துக் கொள்ளலாம். 2வது வந்து ரொம்ப நாளாக தேக்கி கிடக்கக்கூடிய அந்த தேக்கம் விவசாயிகளுக்கு இருந்து மலைமாற்றம் செய்து விடுவார்கள். எனவே இந்த கூட்டத்தையும் நீங்கள் தொடர்ந்து இந்த குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.